நீங்க கண்முன்னால பார்க்கறதும், ஏன் உங்க கண்ணாலே பார்க்கவே முடியாததும் கூட உருவாகுறதுக்கு முன்னாடியே கடவுள் இருக்காரு. அவர் எல்லாத்தையும் உண்டாக்கினாரு. இது இப்படித்தான் செய்யணும்னு கடவுளுக்கு யாருமே சொல்லல. தன்னுடைய சொந்த பலத்தினாலையும் அறிவினாலையும் அவரே உண்டாக்கினாரு. எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கினாரு, எதுக்காக உண்டாக்கினாருன்னு கடவுள் தான் நமக்கு சொல்ல முடியும். வேத புத்தகத்துல கடவுள் இப்படித்தான் நமக்கு சொல்றாரு. உலகம் ஒழுங்கில்லாம வெறுமையா ஆரம்பத்துல இருந்தது. ஆனா கடவுள் அங்க இருந்தாரு. அவர் ஒரு பிளான் வச்சிருந்தாரு. முதல்ல கடவுள் சொன்னது, வெளிச்சம் உண்டாகட்டும். அப்பந்தான் முதல்ல வெளிச்சம் வந்தது. கடவுள் தான் அதை உண்டாக்கினாரு. வெளிச்சத்துக்கு பகல்னும் இருட்டுக்கு ராத்திரின்னும் பேர் வச்சாரு. வெளிச்சம் நல்லா இருக்குன்னு கடவுள் கண்டாரு. அப்புறம் முதல் நாள் முடிஞ்சு சாயங்காலம் வந்துச்சு. இரண்டாவது நாள் கடவுள் என்ன சொன்னார்னா, பூமியில உள்ள தண்ணிக்கும் வானத்துல உள்ள தண்ணிக்கும் இடையில நல்ல தூரம் இருக்கும்படியா இரண்டும் பிரியட்டும். கடவுள் கட்டளையிட்டபடியே அதெல்லாம் நடந்தது. கடவுள் வானத்தை படைச்சாரு. அது நல்லதுன்னு கண்டாரு. அப்படியே ரெண்டாம் நாள் சாயங்காலம் ஆயிருச்சு. மூணாவது நாள் கடவுள் சொன்னாரு, வெட்டாந்தரை தெரியும்படியா கீழே இருக்கிற தண்ணீர் எல்லாம் ஒரே இடத்துல சேரட்டும். சின்ன குத்துச்செடியில இருந்து பெரிய மரம் வரைக்கும் தாவரங்கள் பூமியில முளைக்கட்டும். மரங்கள்ல பூக்களும் பழங்களும் உண்டாகட்டும். அதோட விதைகள் இன்னும் பூக்களையும் பழங்களையும் உருவாக்கட்டும். கடவுள் கட்டளையிட்டபடியே எல்லாம் நடந்தது. அவர் வெட்டாந்தரையையும் கடலையும் எல்லா செடிகளையும் புல் பூண்டுகளையும் பழங்கள் காய்க்கின்ற பெரிய மரங்களையும் படைச்சாரு. கடவுள் எல்லாமே நல்லதுன்னு கண்டாரு. அப்புறம் மூணாம் நாள் சாயங்காலம் ஆயிருச்சு. நாலாவது நாள் கடவுள் சூரியனை உண்டாக்கினாரு. நிலாவையும் நட்சத்திரங்களையும் அதே நாள்ல தான் உண்டாக்கினாரு. அப்போ கடவுள் சொன்னது, சூரியன் பகலில வெளிச்சத்தையும் நிலவு இரவில வெளிச்சத்தையும் கொடுக்கட்டும். நட்சத்திரங்களோட சேர்ந்து இது ரெண்டும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் காட்டுறதுக்கு பயன்படட்டும். நாலாவது நாள் அவர் படைச்ச எல்லாமே கடவுளுக்கு நல்லதா தெரிஞ்சது. அஞ்சாவது நாள் கடவுள் சொன்னாரு, வானத்துல பறக்கிற பறவைகள் உண்டாகட்டும். கடல்ல எல்லா வண்ணத்திலையும் எல்லா வடிவத்திலையும் எல்லா அளவுலையும் மீன்கள் உண்டாகட்டும்.
வானத்துல பறக்கிற பறவைகளையும் கடல்ல வாழ்ற மீன்களையும் கடவுள் படைச்சாரு. பெரிய சுறா மீன், திமிங்கலம் எல்லாம். அதுங்களை கடவுள் ஆசீர்வதிச்சு இன்னும் பலுகி பெருகி கடலையும் பூமியையும் நிரப்பணும்னு சொன்னாரு. இப்படியா 5வது நாள் முடிஞ்சிச்சு. அப்புறம் 6வது நாள் கடவுள் சொன்னாரு, பூமியானது எல்லா விதமான விலங்குகளாலையும் ஊரும் பிராணிகளாலையும் நிரம்பட்டும். ஆடு மாடுங்க, காட்டு மிருகங்க எல்லாமே இதுல அடங்கும். இப்படியா பெரிய மிருகங்கள்ல இருந்து குட்டியோண்டு மிருகங்கள் வரைக்கும் எல்லாமே உண்டாச்சு. எல்லா வகையான மிருகங்களையும் உண்டாக்கினாரு. சிலதுக்கு கொம்பும் சிலதுக்கு காது பெருசாவும் இருந்துச்சு. சிலதுங்க தரையில முளைக்கிற செடிங்களை சாப்பிட்டுச்சு. சிலதுக்கு மரத்து உச்சியில இருக்கிற இலைங்க தான் பிடிச்சது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. தான் படைச்ச எல்லாமே கடவுளுக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா கடவுள் ஒன்று சொன்னாரு, இப்போ நம்ம சாயல்ல மனுஷனை உண்டாக்குவோம். அவன் நம்ம மாதிரியே இருந்தா அவனால யோசிக்க முடியும், உணர முடியும், தீர்மானங்கள் எடுக்க முடியும், பேச முடியும். அதோட அவன் பூமி முழுசுலையும் இருக்கிற மிருகங்க, மீன், பறவைங்க எல்லாத்தையும் ஆளணும். இப்படித்தான் முதல் மனுஷங்களை கடவுள் உண்டாக்கினாரு. மனுஷங்கனாலே ஸ்பெஷல் தான். ஏன்னா அவங்க கடவுளோட உருவத்துல படைக்கப்பட்டவங்களாச்சே. கடவுள் அவங்கள ஆசீர்வதிச்சு சொன்னது என்னன்னா, உங்களுக்கு குழந்தைங்க பிறந்து அவங்க இந்த பூமியை நிரப்பட்டும். அதோட நாம் படைச்ச எல்லாத்தையும் பார்த்து பராமரிக்க வேண்டியதும் உங்க பொறுப்பு தான். கடவுளுக்கு தான் படைச்ச எல்லாமே பிடிச்சிருந்தது. விலங்குங்க, செடி கொடிங்க, வானமண்டலம், ஜனங்க எல்லாமே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தான் போட்ட பிளான் படியே எல்லாத்தையும் கடவுள் படைச்சு முடிச்சப்போ 6வது நாள் முடிஞ்சிருச்சு. ஏழாவது நாள் கடவுள் வேலை எதுவும் செய்யாம ஓய்வு எடுத்துக்கிட்டாரு. தன்னோட பிளான் படி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு கடவுள் ஓய்வெடுத்த அந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். அதை பத்தி அவர் சொல்லும்போது, இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல். நான் எல்லாத்தையும் படைச்சு முடிச்சு இந்த நாள் ஓய்வாயிருந்ததுனால இதை ஆசீர்வதிச்சு இதை ஒரு புனித நாளா வைப்பேன். ஹலோ, என் பேர் ஆதாம். நான் தான் கடவுள் படைச்ச முதல் மனுஷன். நீங்கள் பார்க்குற இந்த இடம்தான் ஏதேன் தோட்டம். கடவுள் என்னைய படைச்சப்போ இங்கே தங்க வச்சு இந்த தோட்டத்தை பராமரிக்கிற வேலையை கொடுத்தாரு. எனக்கு என்னென்ன தேவை இருந்துச்சோ அது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டாரு. கடவுள் என்னை எப்படி படைச்சாரு, எனக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கொடுத்தாருன்னு உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். கடவுள் 6 நாளில் உலகத்தை படைச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வானத்தையோ செடிகளையோ மிருகங்களையோ படைக்கணும்னா அவர் சொன்னாலே போதும், சொன்னபடி வந்துடும். ஆனால் கடவுள் என்னைய படைச்ச விதமே ரொம்ப ஸ்பெஷல் தான். மனுஷனை படைக்கிறப்போ கடவுள் நிலத்துல இருந்து மண்ணை எடுத்து அவன் உடம்ப உருவாக்கினாரு. அவனோட மூக்குல அவர் சுவாச காத்த ஊதுனப்போ அது உயிர் மூச்சா மாறி
அவனை உயிருள்ளவனா ஆக்கிருச்சு. இப்படியாத்தான் கடவுள் என்னைய படைச்சாரு. அன்னைக்கு தான் என் வாழ்க்கையோட முதல் நாள். இப்படி ஸ்பெஷலா படைச்ச என்னைய அவர் எனக்காக தயார் பண்ணியிருந்த ஒரு அழகான தோட்டத்துல வச்சாரு. அந்த தோட்டத்துக்குள்ளேயே பெரிய ஆறு ஒன்றை உருவாக்கி நிறைய பழ மரங்களை நட்டுனாரு. அந்த மரங்கள்ல விளைகிற பழங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசியிலையும், ஒவ்வொரு உருவத்திலையும், ஒவ்வொரு நிறத்திலையும் இருந்துச்சு. இந்த தோட்டத்துல கிட்டத்தட்ட எல்லா பழத்தையும் நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இது பேரிக்காய். இதுல இருக்கிற இனிப்பையும் சாரையும் எப்படின்னு சொல்ல. அந்த ஆரஞ்சு பழம், பழத்தோட சைஸ் ரொம்ப பெருசு. இப்ப கூட இந்த பழத்துல ஒன்றை தான் சாப்பிட போறேன். இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த பழத்தையும் சாப்பிடலான்னு கடவுள் சொல்லியிருந்தாரு. ஆனா நன்மை தீமை அறிகிற மரம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்து பழத்தை மட்டும் சாப்பிடவே கூடாதுன்னுட்டாரு. கடவுள் என்னைய படைச்சப்பவே இந்த மரத்தை பத்தி தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, அந்த நன்மை தீமை காட்டுற மரத்து பழத்தை மட்டும் நீ சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டேன்னா நீ செத்துருவ. அந்த மரத்து பழத்தை சாப்பிட்றது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அது கடவுளே என்கிட்ட சொன்னதாச்சே. எனக்கு சாகுறதுன்னா என்னன்னே தெரியாது. ஆனா அது கடவுள்கிட்ட என்னை பிரிச்சிடும். இந்த மரம் ஒரு வித்தியாசமான மரம். இதுக்கு பேர் ஜீவ மரம். இந்த மரத்தில் பழுத்த பழத்தை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் நான் உயிரோட வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன். ஜீவன்கிற உயிர் கடவுள்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அதனால இது ஒரு முக்கியமான மரம். ஆதாம் வாழ்றதுக்கு ஒரு நல்ல இடம் கொடுத்துருக்கேன். தோட்டத்தை பராமரிக்கிற வேலையும் கொடுத்துருக்கேன். ஆனாலும் ஆதாம் தனிமையா இருக்கிறது நல்லதில்லை. அவன் கூட இருக்கிறதுக்கும் அவன் செய்யற வேலைங்கள்ல அவனுக்கு உதவி செய்யறதுக்கும் இன்னொருத்தர் தேவை. ஆதாம், ஆதாம், நான் படைச்ச மிருகங்கள் எல்லாம் இங்க இருக்குது பாரு. இதுங்க ஒவ்வொன்றுக்கும் நீயே பெயர் வைக்கணும்னு உன்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். அடேங்கப்பா, எத்தனை மிருகங்க, அதுலயும் எத்தனை வகைங்க, என்னென்ன சைஸுங்க, கலக்குறீங்க கடவுளே. சரி, நான் இப்போ உங்க 2 பேர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் உங்களுக்கு வைக்கிற பேரு நாய். ஆமா, இந்த பேர் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க வாலாட்டுற ஸ்டைலும் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சிங்கம்னு பேர் வைக்கலான்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறேன். ஆனா அந்த பேர் உங்களுக்கு சரிப்பட்டு வராத மாதிரியும் தோணுது. நீ குட்டியோண்டா இருக்கீங்களே. அந்த அந்த மரத்துக்கு பின்னால நிற்கிறீங்களே, ஆமா, உங்களை தான் சொல்றேன். உங்க பேர் தான் சிங்கம். இப்ப பெரிய அணில் மாதிரி இருக்கிற உங்களுக்கு சரியான பேரை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க தான் ஸ்கங்க்ஸ். உன் பேரு சேவல். நீ கோழி. சின்னதா பக்கத்துல இருக்கிறது கோழி குஞ்சு. உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இவ்வளவு பெருசா இருக்கிற உங்க பேரு யானை. உங்க பெரிய காலை வச்சு கோழி குஞ்சுகளை மிதிச்சிடாம கவனமா நடக்கணும். உங்க 2 பேருக்கும் பேரு பூனைங்க. உங்க தோல்ல ஊறிக்கிட்டு இருக்கிற குட்டியோண்டு பிராணிகளுக்கு பேரு உண்ணி. நீங்க மரத்தோட கொப்புகளில தொங்கிட்டு கிடக்கிற உங்களுக்கு பேரு குரங்கு. 8 கால் இருக்கிற உங்களுக்கு பேரு 8 கால் பூச்சி. ஆதாம் தன்னோட வேலையை சந்தோஷத்தோட செய்யறத கடவுள் பார்த்தாரு. இப்போ அவனோட பேசுறதுக்கும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவனோட குடும்பம் நடத்தி குழந்தைங்களை பெத்துக்கிட்டு வாழ்க்கைய முழுசுமா அனுபவிக்கிறதுக்கும் அவனுக்கு ஒரு துணை தேவைப்பட்டுச்சு. உன் வேலைகளை பிரமாதமா பண்ற ஆதாம். ஆனா உன்னோட வேலைகள்ல உனக்கு உதவி செய்யறதுக்கு இன்னொருத்தர் உன் கூட இருந்தா அது உனக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா,
ஒவ்வொரு மிருகத்துக்கும் பார்த்து பார்த்து பெயர் வைக்கிறது பெரிய வேலை தான். உண்மையிலேயே அது என்னை ரொம்பவே களைப்பாக்கிருச்சு. சரி, நீ போய் தூங்கு ஆதாம். நீ முழிக்கும் போது நான் உன் கண் முன்னால நிறுத்த போற அற்புதத்தை பார்த்து நீ அசந்தே போயிருவ. எனக்கு தூக்கம் கண்ணை கெட்டிக்கிட்டு வருது. நான் வச்ச பேரு இந்த மிருகங்கள் ஒவ்வொன்றுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடவுள் ஆதாமுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை வர வச்சாரு. அப்படி அவன் தூங்கும்போது அவனோட விலா எலும்புல ஒன்னை எடுத்து அதுல இருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினாரு. அவ அழகா ஆதாமுக்கு ஏத்த அம்சமான துணையா இருந்தா. ஆதாம், ஆதாம், உனக்கு ஒத்தாசையா இருக்க இன்னொரு ஆளை நான் உருவாக்கி இருக்கேன் பாரு. ஆஹா, இப்படி ஒரு அழகான படைப்பை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. அட, இவ என்னைய மாதிரியே இருக்காளே. கடவுள் என்னோட சதையில் இருந்து இவளை உருவாக்கினதால இவதான் இனிமே என்னைக்கும் என் வாழ்க்கை துணை. நான் முதல் மனுஷனையும் முதல் மனுஷியையும் ஒரே சதையில உருவாக்கினதுனால வருங்காலங்கள்ல ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட வாழ்நாள் முழுசும் உண்மையா வாழணும். கணவன் மனைவியை நேசிச்சு அவளை பொறுப்பா பார்த்துக்கணும். மனைவியும் கணவனை மரியாதையோட நடத்தணும். அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒரே மாம்சமாயிருப்பாங்க. ஆதாம், ஏவாள், நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. நீங்க சாப்பிட்றதுக்கு வகை வகையான பழங்களை படைச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து நான் படைச்ச எல்லா விதமான செடிங்க, மரங்க, மிருகங்க எல்லாத்தையும் பாதுகாத்து பராமரிச்சுக்கிடணும். ஆனா ஒன்ன மறந்துடாதீங்க, நன்மை தீமை அறிகிற மரத்து பழத்தை மட்டும் சாப்பிட்டுறாதீங்க. மீறி சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாக வேண்டியதுதான். நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாது, ஆனா என்னைய நீங்க நம்பணும். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். இந்த அழகான இடத்துல எப்பவுமே உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கடவுள் இப்படித்தான் ஆகாய மண்டலம் முழுசுக்கும் ஒழுங்க கொண்டு வந்தாரு. அவர் செஞ்ச எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருந்துச்சு. தான் படைச்சதுக்கெல்லாம் மனுஷங்களை அதிகாரியா வச்சாரு. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதா அவருக்கு பட்டுச்சு. எவ்வளவு அற்புதமாய் உருவாக்கினீர் என்னை, உம்மை போல் உருவாக்கினீர், உம் அன்பால் படைத்தீர். நாங்கள் சேர்ந்து வாழ்ந்திட அழகான இடம் தந்தீர். உங்கள் மகிமையை இவ்வுலகமெங்கிலும் காண்கின்றேன். வல்ல தேவனே, எல்லாம் படைத்தவர், சமாதானம் தந்து அன்பு செய்து பாதுகாப்பவர், எல்லாம் அறிந்தவர், பரலோகில் இருக்கும் எம் அன்பின் தந்தை நீர், என்றென்றும் என்றென்றும். இன்பமான உலகமிருந்தும் தனிமையில் வாழ்ந்தேன், இணையொன்றை என்னிலிருந்தெடுத்து ஒன்றாக்கினீரே. வல்ல தேவனே, எல்லாம் படைத்தவர், சமாதானம் தந்து அன்பு செய்து பாதுகாப்பவர், எல்லாம் அறிந்தவர், பரலோகில் இருக்கும் எம் அன்பின் தந்தை நீர், என்